நீங்க வந்து உங்களோட நிறைய வீடியோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி டிகிரிஸ் படிக்காதீங்க, அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆனா நீங்களே நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க. பட் எனக்கு வந்து இப்போ இருக்கிற அறிவு அப்போ இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கோர்ஸ் நான் மேபி பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட்டாக அந்த புக்ஸ் எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். Then people who's going to read those books is never going to become a millionaire. You're never going to become a businessman. Business பண்ணு ராகுல், நான் வந்து எனக்கு ஐடியா சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 சொல்லுங்கள், ஸ்டெப் 2 சொல்லுங்கள் அப்படின்ற வந்து he's not a businessman. You would have made many mistakes. Maybe அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். But அந்த 50 bad decisions-உம் வந்து it's equivalent to 1 MBA degree. வெல்கம் டு எக்ஸ்பர்டைஸ் டாக்ஸ். ஹாய் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா அண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். வாட் டு யூ டூ பேசிக்லி, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா சில கம்பெனிஸ் பேர் நான் மறந்தே போய்டும். ஒரு தினம் இதுமாதிரி கேட்குறப்ப இந்த காலேஜெல்லாம் போகிறப்ப கூட எந்த சென்டென்ஸ் எத்தனை கம்பெனி சொல்கிற கம்பெனியில் 1-2 கம்பெனிஸ் மறந்துடுவோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய கம்பெனிஸ் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன ரெவென்யூ தான் பண்ணுறோம். ஸோ மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஆப்ஸு, கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறோம். அண்ட் ஐஓடி அப்ளிகேஷன், ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அதில் நாங்கள் பண்ணுறோம். பிளாக்செயின் அப்ளிகேஷன்ஸ் அது இல்லாமல் கூட பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து வர்ச்சுவல் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ்ட் கம்பெனி. அது வர்ச்சுவல் ஆஃபீஸ் கொடுக்குற கம்பெனி. அது அதில் வந்து கம்பெனி இன்கார்பரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷனு அண்ட் அந்தமாரி விஷயம், அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிருக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அண்ட் அதில் வந்து நாங்கள் ப்ரீமியம் கிட்ஸ் ஃபர்னிச்சர் வந்து டர்க்கி, சைனா, இந்தோனேஷியா அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் விற்றுட்ருக்குறோம். அண்ட் அது வந்து ஹரிகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் விற்றுட்ருக்குறோம். அண்ட் we are number one seller in premium kids furniture-லாம் number 1 ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் வந்து Virtuatainment அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இயர் தான் அது. ஸோ அதில் வந்து we are doing இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, ப்ரமோஷனு அண்ட் SEO இந்தமாரி விஷயம்லாம் அதில் பண்ணிருக்கிறோம். மீடியா ரிலேட்டட் விஷயம்லாம் அதில் பண்ணிருக்கிறோம். அண்ட் ப்ளஸ் வந்து வர்ச்சுவல் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். வேர் சார்ட்டட் பஸ்ஸஸ் வந்து நாங்கள் வாங்கி வந்து கம்பெனிஸ்க்கு வந்து சார்ட்டட் பஸ் சர்வீசஸ் வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் இன்னும் சின்ன கம்பெனிஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் மெயின் திங் விச் ஐ டூ. ஓகே, மெயின் திங்கே வந்து நிறைய இருக்குண்ணா. ஸோ லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா நிறைய ஆக்சுவலி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும், நிறைய படித்து வச்சுருப்பீங்க. லைக் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கணும்னா நீங்கள் அவ்வளோ டிகிரிஸ் படிக்கணுன்ற இது இருக்கா? வாட்ஸ் த நெசசிட்டி ஆக்சுவலாக? ஆக்சுவலி நாட் நீடட். நிறைய பணம் இருந்தால் நாட் நீடட். பணம் இல்லைன்னா அதெல்லாம் தேவை. ஏன்னா இது பணம் இல்லைன்றதுனால இது எல்லாத்தையும் நான் யாராவது ஒருத்தவங்களை ஹையர் பண்ணணும். ஸோ இப்போ என் ஆஃபீஸில் வந்து ஃபைனான்ஸ் நான் வந்து நிறைய வருஷம் நான் தான் பார்த்தேன். அக்கௌண்ட்ஸு, ஃபைனான்ஸு எல்லாமே நான் தான் பார்த்தேன். டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ணேன். அவர் அந்த வேலையை செஞ்சுட்ருக்காரு இப்போ ஃபியூ இயர்ஸாக. ஸோ அதே மாதிரி டெவலப்பர் வேலையை நான் பண்ணியிருக்கேன், டிசைனர் வேலையை நான் பண்ணியிருக்கேன். இப்போ இம்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸில் வந்து டெலிவரிஸ் அரேஞ்ச் பண்ணுற ரெகுலர் ஒரு லேபர் ஒர்க் தான் அது. ஸோ ஒரு பொட்டியை கொண்டு போய் வைக்கிறது, இல்லை கண்டெய்னரில் வைக்கிறது, ட்ரக்கில் வைக்கிறது, அந்த வேலை தான். ஸோ அந்த வேலை இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்தமாதிரி என்னோடய குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து எனக்கு வந்து காசு சேமிக்கணுன்ற காசு கொடுக்குறதுக்கு அவ்வளோ காசு கிடையாது. ஐம் ஜஸ்ட் மிடில் கிளாஸ் கை. ஸோ அதனால் கம்பெனி பில்ட் பண்ணுன்றப்ப வேறு வழியில் ஹேவ் டு லேர்ன் ஆல் தட். பிகினிங் ஸ்டேஜ்லேயே இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைனா? எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இது சொல்கிறீங்களே, எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க. ஒரு பிகினர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வரப்போ இந்த ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? எதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அண்ட் வாட் ஆர் சச் திங்ஸ்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சி when comes to financials of a company அப்படின்னு பார்க்குறப்ப வந்து there are quite a few things. ஒன்று வந்து ஆஸ் அ கம்பெனி டைரக்டராக வந்து எனக்கு வந்து கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்ற ஸ்னாப்ஷாட் எனக்கு தேவை. ஆஸ் ஆஃப் டுடே வந்து எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மந்த் எவ்வளோ நம்மளுக்கு பில்லிங் வரும், அண்ட் எவ்வளோ சேலரிஸ் நம்ம போடணும். ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியும். அண்ட் செகண்ட் வந்து நான் இப்போ வர அமௌண்ட்டில் வந்து எல்லாமே எனக்கு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், ப்ளஸ் வந்து இயர்லி ஆடிட்ஸ் பண்ணணும், ஆடிட்டர் கூட. ஸோ அப்போ அவங்க ஆடிட்டர் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து என்ன பேமெண்ட் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேறு என்னென்ன பேமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, என்ன டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ இந்த 3 ஏரியாஸ்க்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம பண்ணுறப்ப ஏதோ ஒரு தப்பு நடக்கும். அதுக்கு மேபி ஒரு பெனால்ட்டி கட்டுவோம், மேபி டிலே பண்ணியிருப்போம், ஏதோ மறந்துருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். பட் அதுக்கு அந்தமாரி ஒவ்வொரு விஷயமும் கரெக்ட் பண்ணுறப்ப வந்து ஐ லேர்ன் இட்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இட்ஸ் பேசிக்லி சர்வைவல் தான். ஸோ இட்ஸ் நத்திங் லைக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் பேஷனேட். ஏன்னா நான் படித்த எல்லா விஷயத்துலையும் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஃபைனான்ஸ் தான். எனக்கு ஐ டோன்ட் ஈவன் லைக் இட். இட் டசன்ட் மேட்டர் லைக் எவ்வளோ மணி நாங்கள் மேக் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் நோ ஃபன் பிகாஸ் இட் கம்ஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் எஃபர்ட்.
அந்த எஃபர்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா ஐ மேக் மோர் மணி. ஸோ ரேதர் சிட்டிங் அண்ட் calculating how much money I have அப்படின்றது வந்து இட்ஸ் a waste of my time. ஸோ ஃபினான்ஸ்ன்றது வந்து இட்ஸ் பியூர்லி வந்து I have to do it because there is no one to do it. ஸோ அப்படின்ற கேஸ் தான். பட் it's not too hard. இதில் ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் கம்பெனி சைடை தாண்டி போகணுன்னா லைக் பண்ணதான் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஃபினான்ஷியலாக இதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன வருது? ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் நான் எம்பிஏ படிக்கிறப்பே வந்து ஐ டுக் ஆல் தி டஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எம்பிஏ வந்து நான் மெயினாக ஜாயின் பண்ணதே வந்து எனக்கு வந்து ஃபைனான்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து யாருமே எடுக்க மாட்டேன் எம்பிஏல. பீப்புள் ஸ்டேர் அவே ஃப்ரம் இட். ஏன்னா அது வந்து ஃபியூ பேப்பர்ஸ் வரும் அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எம்பிஏ ஃபைனான்ஸ் நான் எடுத்தேன். ப்ளஸ் வந்து வெஞ்சர் கேபிட்டலிசம், அதில் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ லுக் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ரிலவென்ட் டு ஆல் மை கம்பெனிஸ். ஸோ அதுக்காக தான் நான் ஹோல் திங் நான் எடுத்தேன். அண்ட் அகெயின் வந்து ஐ யூஸ் த ரீசோர்ஸஸ் வெரி வெல். ஸோ அங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்குற கொஷின் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அபவுட் கிளியரிங் த எக்ஸாம். இட்ஸ் அபவுட் லைக் என் வேலையை நான் எப்படி செய்வேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், பேலன்ஸ் ஷீட் எப்படி நான் செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் ஆர் வெரி டைரக்ட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து எம்பிஏல வந்து ஐ பாட் த பெஸ்ட் புக்ஸ். அந்த எல்லாமே நான் படித்தேன். எல்லாமே பிக் புக்ஸ் எல்லாமே படித்தேன், விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் வந்து ஊடுமேல வந்து ஐ டிட் சம் ட்ரைனிங்ஸ், அக்கௌண்டிங் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணேன். அண்ட் ஸோ தட்ஸ் ஹவ். புக்ஸ்ன்னு சொன்னீங்களா, நீங்களே உங்கள் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கீங்க மோஸ்ட்டாக இந்த புக்ஸ் எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ எம்பிஏ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே புக்ஸில் தான் இது பண்ணீங்க. ஸோ புக்ஸ் அப்போது நெசசரியாக படிக்கணுமா? ஒரு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா வந்து டிகிரி படிக்காமல் புக்ஸ் வச்சே மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சரி, நான் புக்ஸ் டைம் வேஸ்ட்டு இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வந்து நான் டெக்னிக்கல் புக்ஸுக்கு தான் சொன்னேன். ஃபிக்ஷனலாக வந்து இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை வந்து ஃபிலாசபிக்கலாக, இல்லை வந்து ஹவு டு டூ அ பிஸ்னஸ், ஹவு டு கெட் ரிச் அப்படின்ற புக்ஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்ட். தென் பீப்புள் ஹூ இஸ் கோன் ரீட் தோஸ் புக்ஸ் இஸ் நெவர் கோன் பிகம் மில்லியனர், நெவர் கோன் பிகம் பிஸ்னஸ் மேன். தட் லீடர்ஸ் ஆர் பேசிக்லி டூவர்ஸ். ஸோ நான் படிக்கிற புக்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் புக்ஸ். இட்ஸ் பேசிக்லி த கண்டென்ட் தட் ஐ ரீட் இஸ் பேசிக்லி த கண்டென்ட் விச் ஐம் கோன் யூஸ் இட் டு டூ அ ஒர்க். ஸோ அது வந்து இட்ஸ் அ மேண்டட்ரி. ஸோ நான் புக்ஸ்ன்னு சொன்னது வந்து இட்ஸ் சேம் அஸ் வாட்சிங் அ டிவியோ டாக்குமெண்ட்ரியோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்தமாரி புக்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ அதை நான் சொன்னேன். ஜஸ்ட் சும்மா அந்த மாதிரி காமனாக இருக்க இது மட்டும் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. மற்றபடி வந்து டெக்னிக்கலாக இருக்க திங்ஸ் எல்லாமே புக்ஸாக நெசசரி. ஆமாம். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நவ் இப்போ நீங்கள் சொன்னீங்க வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துருக்கவங்க அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ்ட். ஸோ இப்போ உங்க இருக்கிற கம்பெனிஸ்ல அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் டூயிங் இட் ஆஸ் ஆஃப் நவ். இதை எப்படி வந்து நீங்க இப்போ ஒரு அமௌண்ட் வெளியே போகுது, அமௌண்ட் வருது, அண்ட் அமௌண்ட் வந்து இப்போ நடுவிலே இப்போ அக்கௌண்டன்ட் கமிஷன் போதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹவு டு யூ கிராஸ் வெரிஃபை கரெக்டான அமௌண்ட் தான் உள்ள வந்திருக்கு, இந்த சைட் இங்கே அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் த திங், ஹவு டு யூ கிராஸ் வெரிஃபை கரெக்டா? எனக்கு இத்தனை கம்பெனிஸில் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஆன் டெய்லி பேசிஸில் லேக்ஸில் இருக்கும். அண்ட் அதேமாரி மந்த் எண்டு வந்து சேலரிஸ் வந்து இட் வில் பி ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அண்ட் இன்கமும் பார்த்திங்கன்னா வந்து அதேமாரி இன்வாய்ஸஸ் வந்து ரேஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பெரிய கிளைண்ட்ஸ், சின்ன கிளைண்ட்ஸ், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஃபிகர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா கம்பெனிஸோட எல்லா ட்ரான்சாக்ஷனுமே வந்து இட் கோஸ் த்ரூ மை ஐ வியூ. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே பார்ப்பேன். பட் எல்லாத்தையும் டீப்பாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இஃப் தெர் இஸ் அ கிளைண்ட், அந்த கிளைண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக எவ்வளோ பில்லிங், அந்த ப்ராஜெக்டோட சைஸ் என்ன, இந்த மந்த் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே ஓவராலாக ஆல்வேஸ் ஹேவ் அன் ஐடியா. ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து லெட்ஸே இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் $50,000 அதாவது பர் மந்த் வந்து 25 lakhs வந்து நாங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 25 lakhs வந்து ஒரு 23 lakhsனாலும் எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், இல்லை ஒரு 24.5னாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும், இல்லை அது 26, 27 அதிகமாக தப்பாக பண்ணிட்டாலும் அவங்க தெரிஞ்சிடும், கம்மியாக தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு எல்லா இன்வாய்ஸஸு, எல்லா பேமெண்ட்ஸு, எல்லா எக்ஸ்பென்சஸ் இந்த கம்பெனி வந்து எனக்கு அப்ராக்சிமேட் ரஃப் ரேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து சர்வர் பில் பேமெண்ட்ஸ் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி வந்து எத்தனை இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகிட்டுருக்கு, டிஜிட்டல் ஓஷனில், AWSல, அசூரில் எத்தனை இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, அது ஒன்றுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக $100 to $150 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் வந்து செலவாகுது. மொத்தமாக வந்து $1,000 to $2,000 அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து திடீர்னு வந்து $3,000 வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் அவே ஐ நோ இட், ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்றது தெரியும். ஸோ அதே மாதிரி நாங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கிற லோக்கல் உள்ள இன்டர்னல் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாஃப்ஸுக்கு கொடுக்குற லோனாக இருக்கட்டும், இது எல்லா விஷயமுமே வந்து இட்ஸ் ஆல் ட்ராக்ட். எல்லாமே வந்து ஐ கிரியேட்டட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ்
ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை இயர்ஸ்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து வி ஹேவ் அ ப்ராப்பர் சிஸ்டம். ஸோ எப்படி இன்வாய்ஸ் வருது, எப்படி பேமெண்ட்ஸ் நாங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி லாக் பண்ணுறது, எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ட்ராக்ட். ஸோ இட்ஸ் ஈஸியர் டு மேனேஜ் நவ். Okay, can you share those apps? இப்போ இந்த ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணி இந்த ஆப்ஸ்லாம் வந்து இட் will be useful for many business அப்படின்னா can you share one or two? See, apps-na, it's nothing specific. It's like comparing onions, oranges with apples. So they both are like competitive products. இப்போ நான் சொல்கிற ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நாட் த பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து நாங்கள் டேலி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாரி இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் மை புக்ஸ், ஒர்க் புக்ஸ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ அதேமாரி மயோப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எஸ்ஏபி இருக்குது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ், தே ஆல் டூ த சேம் திங். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. வி ஜஸ்ட் பிக்ட் இட் பிகாஸ் இட்ஸ் சீப்பர் அட் தட் டைம். ஸோ அதனால் யூ கேன் பிக் எனி திங், தே ஆல் டூ த சேம் திங். ஓகே, சூப்பர் ஐயா. ஆக்சுவலாக இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லியர் ஸ்டேஜில் ஆண்டர்பிரினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ you would have made many mistakes. இப்போ பிகினிங்ல இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணேன், மேபி அது எல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன? பிகாஸ் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சச் மிஸ்டேக்ஸ் வந்து what do you think on your perspective? See, I never do that. ஸோ எனக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் ஐம் ஹியர். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணல அப்படின்னா வந்து I wouldn't have been successful for a long term. அதாவது I cannot keep say I can go back say okay நான் வந்து ஒரு 50 பேட் டிசிஷன்ஸ் எடுத்திருப்பேன் என்னோடய பிஸ்னஸ் கரியரில். ஸோ இப்போ அந்த 50 பேட் டிசிஷன்ஸையும் நான் கரெக்ட் பண்ணிவிட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பட் அந்த 50 பேட் டிசிஷன்ஸும் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 1 MBA டிகிரி. ஸோ ஒரு டிசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ டுக் அ ராங் கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் கிட்ட வந்து வி அண்டர் கோட்டட் அ ப்ராஜெக்ட் டு கெட் அ ப்ராஜெக்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிளைண்ட் வந்து ட்ரைங் டு ரிப் அஸ் ஆஃப். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து கோர்ட் வரைக்கும் கேஸ் போகி கிட்டத்தட்ட $5 million வந்து அவங்க டேமேஜஸ் கேட்டாங்க. ஸோ அந்த கேஸுக்கு வந்து லாயர் ஃபீஸ் நான் கொடுக்காம நானாக உட்காந்து பேசி நானாக உட்காந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி கடைசி அந்த கிளைண்ட் விட்ரா பண்ணிட்டாங்க கேஸை. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க ஒரு லாயரை யூஸ் பண்ணுறாங்க, நான் என் கம்பெனிலேருந்து நானே தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு இமெயிலோ ஒரு மெசேஜோ ஒரு லெட்டரோ டைப் பண்ணி அனுப்புறதுக்கு என் சைட்லேருந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நான் படித்து லா புக்ஸ்லாம் இங்கே லோக்கலில் படித்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் லாயரை ஹையர் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் $650 பே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $40,000 ஒரு மணி நேரத்துக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு 1 month 1.5 month போதும் அவங்க கிளைண்ட் வந்து ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எங்கள் சைட்லேருந்து ஐ லேர்ன்ட் இட், பட் தட் மிஸ்டேக் ஆக்சுவலி டாட் மீ சம்திங். ஸோ இன்றைக்கி வந்து லீகல் விஷயத்தில் வந்து யார் வந்து சொன்னாலும் சரி அவனை சூ பண்ண போகிறோம் அப்படின்னா சரி போ. எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் வந்து போயிடுச்சு. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து தெல் கெட் ஸ்கேட். நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் அவனை வந்து கோர்ட்டில் பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னா தெல் கெட் ஸ்கேட். ஸோ ஐ டோன்ட் கெட் ஸ்கேட். ஸோ அதனால் த மிஸ்டேக்ஸ் ஆர் ஆக்சுவலி குட் திங் பிகாஸ் வி லேர்ன் மோர் ஃப்ரம் இட் ரேதர் தென் ஒரு சக்ஸஸ் லேர்ன் பண்ணுறதோட பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸில் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் லாட். ஓகே, முன்னாடியே தெரிஞ்சுட்டு அலர்ட்டாக இருக்க முடியாது. மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணது they will become better entrepreneurs. Yeah, of course. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க இல்லை ஒரு பெருசாக ஒரு விஷயம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஹையர் பண்ணுற ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து பெருமணியாக சக்ஸஸ் மட்டுமே பார்த்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை ஹையர் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரப்போ அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ ஏற்கனவே ஒரு பிரிட்ஜ் கட்டி இடிஞ்சு போயிருக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கான், பப்ளிக் லிட்டிகேஷன் வந்திருக்கு, யாரோ ஒருத்தங்க அங்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவொன்னு தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு தான் வந்து அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சூப்பர். ஒன் மோர் கொஸ்டின். இப்போ காலேஜ் படிக்கிறாங்கல்ல, இப்போ காலேஜ் படிக்கும்போது இப்போ இருக்கவங்க மைண்ட் செட் ஒரு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா லெட் மீ ஃபினிஷ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே யோசிக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட என்ன அவங்க வந்து காலேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அண்ட் நம்ம கரியர் எப்படி சூஸ் பண்ணுறது இது போனால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு காமனாக இருக்கும்ல ஒரு சில திங்ஸ். ஸோ அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்ன? See, what you want to do is basically it's predefined. ஆக்சுவலி நம்ம வந்து சொல்லலாம் நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி போகலாம் அப்படி பண்ணலான்ட்டு. பட் டெக்னிக்கலாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து தே ஹேவ் அ ப்ரீசெட் பிளான். ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி முக்கால்வாசி நேரம் அவங்க வந்து திரும்ப அந்த பிளானில் போய் நின்றுட்டு அங்கே அதே தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எப்படி வந்து எல்கேஜியில் உங்கள் வீட்டில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க, திரும்ப பிக்கப் பண்ணி வந்தாங்க, நீங்கள் டெய்லி கிளாஸில் உட்காந்து ரைம் சொன்னீங்க அண்ட் அது எப்படி ஒரு பெரிய கம்பு சுற்றுற விஷயமே கிடையாது. ப்ரிட்டி பேட்ச் வந்து எங்கள் ஸ்கூலு எங்கே போய் உட்காரணும், எந்த டெஸ்க்கில் உட்காரணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் போய் உட்காந்துடலாம். ஸோ அந்தமாரி வேலைக்கு போகிறது அப்படின்றது வந்து கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஏன்னா இந்த தடவை வந்து இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனும் வந்து வேலை கிடச்சிரும், கடைசி ரேங்க்கில் ஃபெயிலான பையனுக்கும் வேலை கிடச்சிரும். என்ன ஒரு அவனுக்கு கூட சம்பளம் இருக்கும், கம்மி சம்பளம் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிரும். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எவென்ச்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் அ டெஸ்க் ஜாப், ஏதோ ஒரு கம்பெனியில் யூ கோன் பி an எம்ப்ளாயி.
ஸோ நத்திங் டூ ஃபேன்சி டூ அதில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக வந்து இஃப் யூ கோன் ஸ்டார்ட் அஸ் அ பிஸ்னஸ் அப்படின்னா வந்து யூ டோன்ட் நீட் டைரக்ஷன்ஸ். யூ ஆல்ரெடி ஷுட் பி வாக்கிங் அண்ட் யூ ஷுட், நீங்கள் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் டைரக்ஷன் கேட்குற மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் வந்து தே ஆர் த ட்ரூ லீடர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆள், நான் வந்து எனக்கு ஐடியா சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 சொல்லுங்கள், ஸ்டெப் 2 சொல்லுங்கள் அப்படின்ற வந்து ஹீ இஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன். ஹீ இஸ் பேசிக்லி ஹீ ஹேஸ் அ விஷ் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன். ஸோ ஒரு லீடராக இருக்கிறவங்க வந்து நான் உட்காந்துட்டே இருப்பேன், எனக்கு வந்து நல்ல டைம் வந்தால் செய்வேன், நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் செய்வேன், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஐடியா வந்தால் செய்வேன் அப்படின்றவங்க வந்து ஹீ இஸ் நாட் ஈவன் அ லீடர். ஸோ லீடர்ன்றவங்க வந்து ஓடிட்டே இருப்பான். ஸோ நடுவில் வந்து யாரோ ஒருத்தங்க டேரக்ஷன் சொன்னாங்கன்னா அது நல்ல ஐடியாவாக இருக்கா எடுத்துக்கிட்டு அது கூட சேர்ந்து ஓடுவோம், அவ்வளோதான். ஸோ சூப்பர் அண்ணா. ஆக்சுவலாக இப்போ ஆண்டர்பிரனராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் ஆண்டர்பிரனராக ஆகணும், இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணணும், கம்பெனி நடத்தணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க வந்து யூ ஷுட் பி ரெடி ஃபார் தீஸ் சேலஞ்சஸ். இதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ ஆண்டர்பிரனராக இருக்கணும் அப்படின்னா வாட் ஆர் த 3 things நீங்கள் சொல்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரிப்பேர் யுவர் ஃபேமிலி, ட்ரெயின் யுவர் ஃபேமிலி அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உங்களை வந்து ஒரு ஆண்டர்பிரனரை வந்து ஸ்டாப் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட வந்து ஃபைட் பண்ண முடியலையோ அவங்க தான் வந்து தே வில் ஸ்டாப் யூ மச் ஃபாஸ்டர். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் ஒரு ஆள் வந்து நீங்கள் ஒரு 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 லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு பஜ்ஜி கடை வச்சுருக்கீங்க, அந்த பஜ்ஜி கடையை வந்து இங்கே போடாத அங்கே போடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் யாராவது ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா நீங்கள் அவர் இறங்கி நின்று சண்டை போடுவீங்க, திட்டுவீங்க, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுவீங்க. இதுவே வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீ இப்படி உருப்படாமல் இருக்கிறேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் என்ன பண்ணிருக்கிறேன், உனக்குலாம் காசே வரலையே, நீ ஒழுங்காக அதை மூடிட்டு போ, அப்படி வேறு ஏதாவது போய் வேலைக்கு செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. சரி அம்மா சொல்கிறாங்களே அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுத்து போவீங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுத்து போகிறதுன்றது இட்ஸ் ஆட்ஸ் ஸ்ட்ரெஸ் டு யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து அந்த ஏன் அவங்க நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் மேலே ஒரு 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 சார்ட் ஆஃப் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்னடா அது அவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம், அது ஏன்னா நம்மளுக்கு அவுட்லெட் இல்லாதனால நம்ம மேலே நம்ம டவுட்டும் பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்கிட்ட வந்து தட் பிகாஸ் லைக் உங்கள் டைமை வந்து அவங்க நினச்ச நேரத்துக்கு எடுத்துக்க முடியாது. அண்ட் அதே சமயத்தில் வந்து நீங்கள் சில பேர் வந்து பிஸ்னஸ் வந்து நான் இவ்வளோ பணம் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துருக்கு, நான் இன்றைக்கி இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பெருமையாக சொல்கிறதுக்கு விஷயம் இருக்கிறதுனால தே லெட் யூ கோ. நாளைக்கு நீங்கள் பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னால், இத்தனை நாள் நீ பெருமையாக சொன்னல, நாங்கள் எல்லாம் சிரித்தோம்ல, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம்ல, இன்றைக்கி நீ கஷ்டப்படுறோம் கூட சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நிற்க மாட்டாங்க. எல்லாம் இமீடியட்டாக சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நீ பண்ணாத, இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி, நீ வேலைக்கு போ அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து இட்ஸ் லைக் பிளேயிங் எ செஸ் கேம். செஸ்ஸில் வந்து இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு மூவ், இப்போ நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மூவ் வந்து நான் ஏன் அந்த மூவ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து 20வது மூவில் தான் எனக்கு அதோட பலன் தெரியும். ஸோ அப்போ அது 20 மூவுக்கு முன்னாடி நான் இந்த மூவ் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், அந்த மூவ் பண்ணால் அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 20 மூவ் பிளான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஃபைனான்சஸ். கைஸ், நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து வரப்போ அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறப்பே அவங்க வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் இருக்கணும், நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ஆஃபீஸில் இருக்கணும், எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் இருக்கணும், நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை முதல்ல தூக்கி போடுங்க. உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த ரூமில் தான் நான் உட்காந்து இத்தனை பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவு கூட கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெஸ்க் இருக்குது, ஒரு நல்ல சேர் இருக்குது, ஒரு எக்ஸ்பென்சிவான சேர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த $20 சேர் தான். என்னோடய பழைய ஃபோட்டோஸில் இன்ஸ்டாகிராமில் இங்கே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அந்த சேர் வந்து ரோட்டில் யாராவது எடுத்து வச்சுருந்தாங்க, உடஞ்சி போன சேர். அந்த சேரை வச்சு தான் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சேரே வாங்கினேன். ஸோ ஏன்னா என் சேரை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டு $100,000 $1,00,000 உனக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு அதுக்கு சொல்ல போகிறேன். சேர் வந்து எனக்கு ஜஸ்ட் உட்காரத்துக்கு மட்டும்தான். ஸோ அந்த செகண்ட் வந்து இந்த ஃபைனான்சஸ், இந்த ஃபைனான்ஸ் லிட்ரஸி உங்களுக்கு இருக்கணும் ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக. ஏன்னா த பாயிண்ட் இஸ் லைக் இட்ஸ் அ கேம் கைஸ். இந்த கேமில் வந்து இன்றைக்கி நான் பிஸ்னஸ் கடையை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்ல, என் கடையில் வந்து நான் இன்றைக்கி வந்து மெழுகுர்த்தி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து யார் வேணாலும் வாங்காமல் இருக்கலாம், நாளைக்கு யார் வேணாலும் வாங்காமல் இருக்கலாம். பட் நாளான்னைக்கு அவங்க வீட்டில் கரண்ட்டு போகும், அவங்க வந்து மெழுகுர்த்தி அப்படின்னு என்கிட்ட வந்து நிற்கணும். அப்படின்னா என் கடையில் மெழுகுர்த்தி இருந்தால் தான் அவங்க வந்து என்கிட்ட வாங்க முடியும். ஸோ அப்போ அந்த கேமில் நான் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் எடுக்க முடியும். அதுக்கு ஐ ஹாவ் டு பி இன் த பிஸ்னஸ், ஐ ஹாவ் டு சர்வைவ். ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் உங்கள் லாங்கிட்டிவிட்டிக்கு உங்களுக்கு தேவை கேஷ் ஃப்ளோ. அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செலவு பண்ணுறக்கூடாது. அண்ட் ஃபைனலி தேர்ட் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் தட் கேன் டூ ஆட்டிடியூட் கைஸ். ஒரு க்ரோத் மைண்ட் செட், ஒரு கேன் டூ ஆட்டிடியூடு அது இல்லை அப்படின்னா யூ வில் டை வெரி குவிக்லி.
யூ நாட் அ ஸ்டாஃப், யூ நாட் அ எம்ப்ளாயி. உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, அதில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ ப்ரிட்டி மச் வந்து இட்ஸ் ஜஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஒரு அனாதர், சிம்பிள் அஸ் தட். ஸோ இதில் வந்து பாவம் புண்ணியம் பார்க்குறது, நான் கஷ்டப்பட்டனே, நான் வந்து அன்றைக்கி முது வலிக்கு அது பண்ணனே, எனக்கு முது உடஞ்சிச்சு, அது பண்ணிச்சு, இது பண்ணிச்சு, நோ ஒன் ரியலி கேர்ஸ். ஸோ அன்டில் யூ மேக் இட், நோ ஒன் ரியலி கேர்ஸ். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ப்ரிட்டி மச் தட்ஸ் இட், யுவர் சான்ஸ், யூ டன் இட் அண்ட் யூ ஃபெயிலியர், தட்ஸ் இட். ஸோ அப்படின்றது தான். ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஹேவ் தட் க்ரோத் மைண்ட் செட்டு. இந்த செல்ஃப் பிட்டிலாம் பண்ணுறக்கூடாது. செல்ஃப் பிட்டினா தான் ஐயோ நான் வந்து இத்தனை வருஷம் வந்து இத்தனை வேலை செஞ்சேன் அண்ட் இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த மாதிரி டிகிரிஸ் படிக்காதீங்க, அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆஸ் சொன்ன மாதிரி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, அதாவது நான் ஏன் படிக்கிறேன், மற்றவங்க ஏன் படிக்கூடாது, டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி நேரம் நான் ஆல்மோஸ்ட் லைக் 27 ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவான சர்டிஃபிகேட்ஸ். அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு கம்பெனி எனக்கு ஸ்பான்சர் பண்ணுச்சு. ஸோ அந்த கம்பெனியில் அந்த வேலை நான் பண்ணுறேன், அந்த கன்சல்ட்டிங் நான் பண்ணுறேன். அண்ட் அந்த கம்பெனி வந்து அந்த சர்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமுக்கு எனக்கு பே பண்ணும். சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கம்பெனிஸ் பே பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் வந்து நான் படித்த டிகிரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் MBA நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நான் படித்த சப்ஜெக்ட்ஸ் செலக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கம்பெனிஸில் இன்றைக்கி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் ஃபைனான்ஸ். நான் எங்களோட கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் வந்து ஃபுல்லாக நான் தான் க்ரியேட் பண்ணேன். எல்லா டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி இல்லை வந்து ஒன்று டாக் பண்ணும், எனக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் தேவை, இது எல்லாமே வந்து அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி எனக்கு அதுலேருந்து வந்தது தான். அதேமாரி என்னோடய கம்பெனியோட கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இன்றைக்கி நான் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் நான் படிச்சிருப்பேன், ITL படிச்சிருப்பேன், ப்ளஸ் வந்து ISO 20000 படிச்சிருப்பேன், அந்தமாதிரி செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் படிச்சிருப்பேன். என் கம்பெனியோட கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட MBAவில் படித்தது ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேஷனில் படித்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங்காக இருக்கட்டும், வெஞ்சர் கேபிட்டலிசமாக இருக்கட்டும், என்னுடைய MBAவில் சூஸ் பண்ண ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே வந்து என் கம்பெனிக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி படிக்கிறது வந்து இட் இஸ் ஒர்த் இட். பட் என்னோட சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தமாரி நான் படிக்கல. ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் வர மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை முடிச்சுட்டு நான் வந்தேன். பட் எனக்கு வந்து இப்போ இருக்கிற அறிவு அப்போ இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கோர்ஸ் நான் மேபி பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் நான் வேறு மாதிரி படிச்சிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து எனக்கு அது யூஸ் ஆகான்னு தெரில, இது எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாது. எஸ்பெஷலி மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் M3 M4 அதெல்லாம் வந்து அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த டெய்லர் ஸ்விஃப்ட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை வந்து பேர் கூட மறந்துச்சு, ஓகே, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸாக இருக்கட்டும், இன்டெக்ரலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எனக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நான் அப்போ படித்தப்போ எனக்கு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து நான் பாஸ் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 12 இயர்ஸ் கழித்து வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங் ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணுறப்ப அதில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஆகுது. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓகே, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஏதோ இமேஜில் நாய்ஸ் கிளியரிங்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் அப்போ திரும்ப படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் படிக்காதீங்க, இப்படி படிங்க அப்படின்றது தான் வந்து என்னோட இதில் நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு வந்து இப்போ நான் MBA போனதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. எனக்கு அந்த கோர்ஸில் இருக்க கண்டென்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சர்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ஜஸ்ட் போனஸ் தான். அண்ட் மோர் ஓவர் அதை நான் அந்த எக்ஸ்பென்சிவான யூனிவர்சிட்டியில் படிக்கல. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் நான் படித்தேன். இட்ஸ் அ குட் இன்ஸ்டியூட் அது. பட் மற்ற யூனிவர்சிட்டிஸில் வந்து அதே கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40-50 லட்சம் இருக்கும். இவங்க கிட்டக்க வந்து வெறும் 4 லட்சம் தான், 4 லட்சம் 3 லட்சமாக தான் இருக்கிறதுலே சீப் அது. ஸோ அந்த கோர்ஸும் வந்து என் கம்பெனி ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நிறைய பணம் கொடுத்து அப்படி உனக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகாதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நாலேஜ் இஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து சிவிலோ கெமிக்கலோ இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ ஏரோநாட்டிக்ஸோ இந்தமாரி ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வேணும். யூடியூப்பில் அதெல்லாம் படிக்க முடியாது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிக்கணும். அதுக்கு அது ஓகே, சிவில் மெக்கானிக்கல் இந்தமாரி கோர்சஸ் எல்லாத்துக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு CSE IT இந்தமாரி சில கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் போய் ஒரு காலேஜில் உட்காந்து ஒரு அவுடேட்டட் சிலபஸை படிக்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ரபிஷ். யூஆர் பார்ன் அண்ட் brought up வந்து இங்கே தான். ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணன்னு சொல்கிறீங்க? என்ன ரீசன், எதனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணீங்க? வாட் யூ பெனிஃபிட் ஃப்ரம் இட்? எங்கள் தாத்தா வந்து ஆஸ்திரேலியா போகணுன்னு சொல்கிறப்போ அவர் கேட்டார், எதுக்கு நீ ஆஸ்திரேலியா போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார் நான் வந்து பெருசாக படித்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அங்கே போய் நல்லா கார் வாங்கி நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு தான் சொன்னோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பாரு எப்படி பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான் அவன், இவங்க ஊருக்கு கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிட்டு எங்கள் வீட்லேயும் எல்லோரும் அப்படியே திட்டிகிட்டே எல்லாம் இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து திட்டினார். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட,
இவங்க எல்லோரும் வந்து எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நல்ல கார் வாங்கணுன்னா அந்த நல்ல காரோட விலை எவ்வளோ இருக்கும், அந்த நல்ல கார் வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிச்சா தான் வாங்க முடியும். அதுக்கு நான் என்ன வேலை செய்யணும், ஒரு நல்ல வேலை செய்யணும். அந்த நல்ல வேலை செய்யணும்னா நிறைய உழைக்கணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வேலைக்கு போய் நான் போய் சேரணும், அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும். ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் அது நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் ஒரு ஜாக்வார் கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாக்வார் சொல்ல, பட் நான் லாம்பர்கினி சொன்னேன் அந்த டைம், ஃபெராரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் சரின்னு விட்டார், சரி போய் படி அப்படின்ட்டார். பட் பாயிண்ட் என்னென்னா, நான் மெயினாக இங்கே வந்து சரி ரோட்லாம் நல்லா இருக்குது, நல்ல கார் இருக்குது, எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இதே வேலை நான் இங்கேயே செஞ்சுருக்கலாம். அதான் ஃபேக்ட். ஆக்சுவலி அதான் நான் இங்கே வந்து அதான் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து நல்ல பைக் வாங்கினேன், நல்ல கார் வாங்கினேன். நான் ஒர்க் பண்ணதே கார் டீலர்ஷிப்பில் தான் பார்ட் டைம் வேலை செஞ்சேன். ஏன்னா அங்கே வந்து டெய்லியும் வந்து கார் கழுவுறது வந்து எனக்கு, நான் துடைக்கிறது கழுவுறது எல்லாமே ஆடி, BMW, பென்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே நல்ல அழகான காரில் தான் சுற்றிட்டுருப்பான் நீங்கள் அங்கே இருக்கிறப்பலாம். அது எனக்கு ஒரு வேலை, பட் அதை நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து அதை தேடி ஓடுற இடம் அங்கே தான். அதுதான். ஸோ அல்டிமேட்லி ஏன்னா கோல் ஃபேன்சியாக இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணுறது எப்படி இருந்தாலும் யூ ஹேவ் டு அச்சீவ் இல்லை. ஸோ அது பண்ணுறப்ப யூல் டூ ஆல் த போரிங் ஸ்டஃப், பட் த கோல் ஷுட் பி ஃபேன்சி. இதில் மெயின் பாயிண்ட்டு கம்ஸ் அட் த ரெவென்யூ. ஆனால் இப்போ ரெவென்யூ அங்கேன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ரீசன் இதில் எப்படி கவர் ஆகுது? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் இந்தியாவில் வந்து 2002 வந்து இந்தியாவில் இருந்தேன். அப்போ வந்து நான் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கிறேன், செகண்ட் இயர் என்னமோ. என்கிட்ட அப்போ இருந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா 7650 ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதை நீங்கள் கூகுள் பண்ணி அந்த டைமில் அதோட ப்ரைஸ் என்னன்னு செக் பண்ணுங்கள். அப்போவே வந்து அது ஆல்மோஸ்ட் லைக் 30,000 என்னமோ. அதுக்கப்புறம் வந்து சோனி எரிக்சன் P900, 800, அதுக்கப்புறம் நோக்கியா கம்யூனிகேட்டர் 9110 அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே லேப்டாப் மாதிரி ஃபோனு, இது எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது எல்லா ஃபோனும் நான் வாங்கியிருக்கேன், எல்லா ஃபோனும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃபோனோட விலையும் 40,000 50,000 ரூபா. இப்போ இருக்கிற ஐஃபோன் விலைக்கு நான் அப்போ வாங்கினேன். ஸோ அப்போனா அந்த டைம் வந்து how much money I would have made. ஸோ அதனால் மணி இஸ் நாட் த மெயின் ஃபேக்டர். நான் இங்கே வந்ததுக்கு மணி அப்படின்றது கிடையாது. நான் மெயினாக சொல்லணும்னா இங்கே வரப்போ ஓகே எனக்கு நல்லா கார் இருக்குது, ஓட்டலாம், நல்ல ரோட் இருக்குது, கார் ஓட்டலாம் அப்படின்ற மெயின் கான்செப்டே pretty much அதுதான். ஸோ இப்படி போனால் பாலிடிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ பரவாயில்ல, காட் இட். ஓகே. இல்லை, இந்தியாவில் நல்ல கார் ஓட்டலாம், பட் இங்கே இன்னும் நல்ல காராக இருக்கும். அப்போ இந்தியாவில் என்ன கார் பெஸ்ட்டு வந்து அப்போ வந்து இதுதான் இருக்கும், ஹோண்டா சிவிக் தான் இருக்கும். ஹோண்டா சிவிக் அந்த மாதிரி கார்ஸ் தான் இருக்கும். வேறு இங்கே வந்து BMWஸ்லாம் சர்வசாதாரணமாக வாங்கலாம், ஆடிஸ் வாங்கலாம். ஸோ அதனால் இப்போ நான் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் அண்ணன் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Cool guys, thank you so much. Cheers. Okay, cheers, bye அண்ணா.